ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் இன்று ஆளுநர் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் அரசு தலைமை வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் சரமாரி கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், ஆளுநர் தரப்பில் என்ன பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள் என்ன? விரிவான தகவல்கள். அதாவது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு என்பது நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் JP பர்திவாலா மற்றும் மகாதேவன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது நேற்று முழுவதுமாக விசாரணை நடைபெற்றது. முழு நாள் விசாரணையின் போது பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டது. ஆளுநர் தரப்பும் மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் வழக்கறிஞர்களிடையே காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றது. இறுதியில் நீதிபதிகளை பொறுத்தவரையில் ஏன் மசோதாக்களை நிறுத்தி வைத்தார் ஆளுநர், 10 மசோதாக்கள் மீது எந்த முடிவும் எடுக்காமல் மசோதாக்களை நிறுத்தி வைத்ததற்கு என்ன காரணம் என்பதை ஆளுநர் தரப்பு இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் நேற்றைய தினம் மத்திய அரசு வழக்கறிஞருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். அந்த நிலையில் தான் இன்றைக்கு காலை 10:30 மணிக்கு மீண்டும் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. வழக்கு தொடங்கிய உடனேயே நீதிபதி JP பர்திவாலா என்ன கூறினார் என்றால், ஆளுநர் எதுவும் விளக்கம் அளிக்காமல் மசோதாக்களை திரும்ப அனுப்பினால் அவர் மனதில் என்ன இருக்கிறது என்பது எப்படி தமிழ்நாடு அரசுக்கு தெரியும்? அவர் சம்பந்தப்பட்ட மசோதாவில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்பது தெரிவிக்கவில்லை என்றால் அரசுக்கு எப்படி தெரியும்? மேலும் சம்பந்தப்பட்ட மசோதா மீது தான் ஒப்புதல் கொடுக்க முடியாது என்பதை எப்படி ஆளுநர் உணர்கிறார்? இந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளியுங்கள் என ஆளுநர் தரப்பு வழக்கறிஞர்களிடம் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். நேற்று தெரிவித்திருந்த அதே கேள்விகளை தான் இன்றைய தினம் நீதிபதிகள் எழுப்பி இதற்கு பதிலளிக்குமாறு ஆளுநர் தரப்பிற்கு உத்தரவு பிறப்பித்தார். மேலும் மசோதா மீது முடிவு எதுவும் எடுக்காமல் நிறுத்தி வைத்தால் அடுத்து என்ன நடவடிக்கை என்றும் இதற்கும் பதிலளிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆளுநர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் தமிழக அரசு துணைவேந்தர் நியமனத்தில் கொண்டு வந்த நடைமுறை மத்திய சட்டத்திற்கு விதிமுறைகளுக்கு எதிராக இருக்கிறது. அவ்வாறு சட்டங்களுக்கு எதிராக உள்ளதற்கு ஆளுநர் எவ்வாறு ஒப்புதல் அளிப்பார்? எனவே இதன் காரணமாகத்தான் ஆளுநரை பொறுத்தவரையில் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். தமிழக அரசு சட்டசபையில் கொண்டு வரும் தீர்மானங்களை அல்லது மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் நிறுத்தி வைப்பதற்கு எதற்கான காரணம் என்பதை முதல் முறையாக ஆளுநர் தரப்பில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளை பொறுத்தவரையில் பல்கலைக்கழக மசோதா மத்திய சட்டத்திற்கு எதிராக இருந்தால் அடுத்து என்ன நடவடிக்கை, மாநில அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? ஆளுநர் அரசுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார், அதனை நீக்க வேண்டும். முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. மசோதா விவகாரத்தில் ஆளுநர் முட்டுக்கட்டையாக எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கும் பட்சத்தில் 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுவது என்பது சாதாரண ஒரு விஷயமாக இருக்கிறது என்று கேள்வி எழுப்பினார்கள். அப்போது ஆளுநர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞரை பொறுத்தவரையில் பல்கலைக்கழகங்களினுடைய செயல்பாடு குறித்து ஆளுநர் ஏற்கனவே கடிதங்கள் பெற்றிருக்கிறார். துணைவேந்தனுடைய மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சில துணைவேந்தர்கள் அரசு அணுகி இருக்கிறது. UGC விதிகளின் கீழ் கட்டுப்பட்டு உள்ள துணைவேந்தர்கள் பொறுப்பை ஆக்கிரமிக்க மாநில அரசு முயல்கிறது என்று ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசியல் காரணங்களுக்காகவே துணைவேந்தர் மசோதா மாநில அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆளுநர் சில முரணான காரணங்களுக்காக ஒப்புதல் வழங்காமல் இருப்பார் என்றால் அரசு மற்றும் ஆளுநர் என இரு தரப்பும் இணைந்து இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆளுநர் இது போன்ற விவகாரங்களில் குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார். குறிப்பாக மாநில அரசே இதன் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்கள் என்று ஆளுநர் கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே இதில் எதுவும் மாநில உரிமையை பறிக்கும் செயலில் ஆளுநர் ஈடுபடவில்லை என்று வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து ஆளுநர் அரசியலமைப்பு பிரிவு 200 கீழ் முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்று கூறுவது பிரிவு 200 முரணாக திரித்து கூறுவதாகும் என்று ஆளுநர் தரப்பில் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டுகிறது. நீதிபதிகளை பொறுத்தவரையில் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் மசோதாக்கள் ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அளிக்கும் போது ஏன் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் அதை கிடப்பில் போடுகிறார்? ஏன் குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலுக்கு அனுப்புகிறார்? தனக்கு இருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் ஆளுநர் இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க காலதாமதம் செய்கிறார்? குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலுக்கு ஏன் அனுப்ப வேண்டும்? இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு
நீதிபதிகள் எழுப்பியிருந்தாலும் ஆளுநர் தரப்பில் பல மலுப்பலான பதில்களைத்தான் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டு வருகிறது. எது எப்படி இருந்தாலும் இன்றைய தினம் வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக ஆளுநர் தரப்பில் இது தொடர்பான விளக்கங்களை நீதிபதிகளிடம் தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு நீதிபதிகளிடம் ஆளுநர் தரப்பில் கொடுக்கும் விளக்கங்கள் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப் போகிறதா? அடுத்ததாக தமிழக அரசின் சார்பிலும் இன்றைய தினம் வழக்கறிஞர்கள் தங்களது முக்கியமான வாதங்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். அப்போதும் ஆளுநருடைய செயல்பாடுகள் தமிழ்நாடு அரசில் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் முடங்கி இருக்கிறது. ஆளுநருடைய நடவடிக்கைகளால் இதற்காக உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற வடிவத்தில் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் தங்களது வாதங்களை இன்றைய தினம் வைக்க இருக்கிறார்கள். இன்றைய தினம் வாதம் முடிவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை இன்றைய தினம் வாதங்கள் அனைத்தும் முடிவடைகின்ற சூழ்நிலையில் வழக்கினுடைய தீர்ப்பு என்பது தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிகின்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் ஒரு உத்தரவை, இடைக்கால உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் ஆஜராகின்ற வழக்கறிஞர்கள் வைக்க இருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது வாதங்கள் முடிவடைந்து தீர்ப்புகள் ஒத்திவைக்கப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.